Hello students, 9th standard science half-yearly exam-க்கான ஒரு government official original question paper பார்த்துட்டு இருக்கீங்க. இது முழுக்க எல்லாமே வந்து important questions தான் இந்த question paperல கொடுத்திருக்காங்க. ஸோ 1 marks பொறுத்தவரையும் உங்களோட book back படிச்சா போதும். part 2ல பாருங்க 2 mark questions. Define least count of any device. What is mean by atmospheric pressure? இதெல்லாம் important question. 18th one, different types of bond. அதுக்கடுத்தது 15th one, two appliances which work under the principle. இதெல்லாம் very important questions. அதே பார்ட்லேயே உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். நியூ நேம் டூ காமன் மஸ்கிட்டோஸ் அண்ட் த டிசீசஸ் தே டிரான்ஸ்மிட். அடுத்து ஆக்சிடேஷன் நம்பர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஈஸியானது ஆக்சிடேஷன் நம்பர் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. 4 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட், ஸ்டேட் லாஸ் ஆஃப் ஃப்ளோட்டேஷன், லிஸ்ட் த சேஃப்டி ஃபீச்சர்ஸு, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். அதுக்கப்புறம் ஜென்ரேட்டர், ஏசி ஜென்ரேட்டரோட ட்ராயிங்கை வரைஞ்சிட்டு அதை வந்து லேபிள் த டயக்ராம், அதை அதோட பார்ட்ஸ் எல்லாம் எழுதணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஈச். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங், அது ஈஸி தான், நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடுவீங்க. அதுக்கடுத்தது 5 கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபிஷர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். வாட் இஸ் குளோரோஃபில், இதெல்லாம் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு 4 மார்க்ஸில் வந்து கொடுத்துருக்க கொஷின்ஸ்லாம் வந்து எல்லாமே ஈஸியான கொஷின்ஸ் தான். ஆல்ரெடி நீங்கள் குவார்ட்டர்லிக்கே இதெல்லாம் கேட்டிருக்க கொஷின்ஸே நிறைய வந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 மார்க்ஸில் டைப்ஸ் ஆஃப் மோஷன், 2 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து ஃபைலம் ஆண்ட்ரபோடா, அலிமெண்ட்ரி கேனல் ஆஃப் மேனு, அடுத்தது யூசஸ் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேஸு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சிஜன்ஸ் அண்ட் சல்ஃபர் அட்டாம்ஸ், இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ 4 மார்க்ஸ் அண்ட் 7 மார்க்ஸ் இதெல்லாம் வந்து இதில் இருக்கிறதே மேக்ஸிமம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு வந்ததுன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.